ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम ओम नारायणो परो व्यक्तात् अंडम् अव्यक्तसंभवम् अंडस्यान्तस्तु मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. 242 பேஜ் நம்பர். பாஷ்யம் டாப்ல இருக்கு. त्यक्त्वा कर्मसु अभिमानं फलासंगं च यदोक्तेन ज्ञानेन नित्यतृप्तो निराकांक्षो विषयेषु इत्यर्थः. निराश्रयः आश्रयरहितः आश्रयो नाम यदाश्रित्य पुरुषार्थं शिशातयिषति दृष्टा अदृष्टैष्टफलसाधन आश्रयरहितः. इत्यर्थः. विदुषा क्रियमाणं कर्म परमार्थतः अकर्म एव तस्य निष्क्रियात्मदर्शनसम्पन्नत्वात्. ஸோ அப்போது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயம், நாம் நம்மளை ஏமாற்றிக்கப்படாது. இன்னொருத்தரை நம்ம ஏமாற்ற மாட்டோம்.
2 ஏமாற்றம் இருக்கு. ஏமாந்து போயிடுவோம், அது அறியாமைனால. அப்புறம் அறிவுனால நம்ம நாமே ஏமாத்திப்போம். அப்போ ரெண்டுமே நீக்கணும்னா என்ன பண்ணணும்? அலர்ட்டாக இருக்கணும், அவேர்னஸோடு இருக்கணும். அலர்ட்டாக இருக்கணும், அவேர்னஸோடு இருக்கணும், பிரக்ஞாவோடு இருக்கணும். என்ன ஏது எங்கே இருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது ஒரு சாதகனுக்கு, ஒரு பிரமாதாவுக்கு மேக்சிமம் பவுண்ட்ரி என்ன அப்படின்னா, சிரவணம் மனனம் பண்ணணும். வேல்யூஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த 7 ஸ்டெப்பில் 6 ஸ்டெப்பு தான் நமக்கு ஞானம் கிடச்சிடும், மோட்சம் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஞானத்துக்காக எதுவும் செய்ய வேண்டாம். பழைய பழக்கத்தை போக்குறதுக்காக நாம் எஞ்சிய வாழ்க்கையை பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய பைக்கில், காரில் ஒரு இண்டிகேஷன் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த போ. அப்போது அந்த இண்டிகேஷன் என்னென்னா ரிசர்வ் காட்டும். ஆனால் நம்ம ஊர் பிரகஸ்பதி இருக்கான்ல, அதெல்லாம் பிரயோஜனமே இல்லாமல் இருப்பான். ரிசர்வை தாண்டி வண்டியை ஓட்டி அதுக்கப்புறம் கடைசியாக வண்டியை கவுத்து போட்டு அதில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும், ஒரு அமுத்தி வீட்டை சேர்ந்துடுவான். அப்புறம் பாக்ஸில் கொண்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு ஊற்றி எடுத்துருப்பான். நமக்கு இப்படி ஒரு பழக்கம் எல்லாம் இருக்குது. இந்த பழக்கம் இருக்கிறதுனால மோட்ச இதுலேயும் புருஷார்த்தத்தில் அதே பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஆத்ம விசாரம் நம்ம பண்ணணும்னா ஒரு நாள் திங்கக்கிழமை விட்டுருவோம், செவ்வாய்க்கிழமை விட்டுருவோம், அதான் டைம் இருக்க. கடைசியில் வேறு வழியே இருக்காது, சனிக்கிழமை தான் இருக்கும். மறுநாள் மானம் போயிடும். அதனால் அடித்து பிடிச்சிட்டு போகணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ப்ரெசன்டேஷனில் தெரிஞ்சிடும் அவன் எப்படி பண்ணுறான். அப்படி ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறானா இல்லை பிரேக் போட்டு பண்ணுறானான்றது அவன் ப்ரிப்பரேஷன் சனிக்கிழமையா இல்லை முன்னாடியா அப்படின்றது தெரிஞ்சிடும். எதுவுமே ஒரு டைம் இருக்கணும். அப்போது சிரவணம் மனனம் இது முடிஞ்சிடும். முடிச்சிட்ட பிறகு 2 குரூப் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 குரூப்பை பற்றி தான் இப்போ பாஷ்யத்தில் தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா பாஷ்யம்ன்றது மனனம் டாப்பிக்கு. ஸோ நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய ஒரு அற்புதம் என்னென்னா, இந்த இதுக்கு ஸ்விங் சிஸ்டம் சரி கம ரி கம ரி கம ச கம ச அப்படி ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்கும். அப்ரப்டாக கட் பண்ணுறதில்ல, கட்டிங் கிடையாது. அப்போ மனனத்தோட நிதித்தியாசனம், சிரவணத்தோட மனனம் இருக்கும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்கணும், அது அலைண்டாக இருக்கும். அப்போ தான் அது ஸ்மூத்தாக எல்லா விஷயமும் போயிட்டே இருக்கும். புரியுதா? அப்போது கடைசியாக இன்னும் 2 பேர் வரான், 2 ஞானி. ஒருத்தன் நிதித்தியாசன ஞானி, இன்னொருத்தன் ஸ்தித பிரஜ்ஞ ஞானி. இவா 2 பேருக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பழைய ஜன்மாந்திர பழக்கம், தேக அபிமானம் இருக்குது. பல ஜன்மமாக எடுத்திருக்கோம். அதுவும் ஒரு குடும்பத்திலே எக்ஸசைஸ் பண்ணல, பலாயிரக்கணக்கான குடும்பத்தில் ஒரே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், இப்போ செத்து போய்டுவோம்ல ஒரு நாள், வேறு ஒரு குடும்பத்தில் போவோம். இங்கே பட்டா ஒரு அனுபவத்துலையாவது அங்கே புத்தி வரணும்ல, வராது. அங்கேயும் அப்படியே ஈஷின்னு இருப்போம். அப்புறம் அந்த குரூப் ஆஃப் கம்பெனியை விட்டுருவான். அது பாடி போயிடும், பாடி பிராரப்தம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பத்துக்கு போவோம். அது அந்த ஜீவா, இந்த ஜீவா பண்ணி பண்ணி மைண்டு அங்கேயே இருக்கு இல்லையா, அந்த காரணம் அது மாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அப்போ கிளாஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த காரணம் ரொம்ப டஃப்பாக இருக்கு, போட்டு பாறாங்கல்ல போட்டு உடைக்க வேண்டும். அந்த பழக்கத்தை நீக்கிறதுக்கு நீ ரொம்ப உள்ளர ஆழமாக ஆழ்ந்து அந்த கர்மத்தில் பற்று பாசத்தோடு அதோடு அதிகமாக பண்ணிட்டேன்னா அது திருப்பி எடுக்க போகிறோம் நம்ம. புரியுறதா? அப்போ போகும்போதே வெளியில் வர தெரியணும், போகும்போதே வெளியில் வர தெரியணும். புரியுதா? செய்யும்போது அதை விடுறதுக்கு தெரியணும். அந்த மாதிரி விட்டுட்டக்கூடாது, விட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். எப்போ விடணுமோ அதுவே விட்டு போகும், நீ விட வேண்டாம், அதுவே விட்டு போகும். புரியுதா? எப்போ சுவாமிஜி விடணும், எந்த தேதியில் விடணும், அது விடும்போது அது போயிடும். புரியுதா? இந்த ராக்கெட் மாதிரி மேலே போகிறது இல்லையா, அது ஒன்று ஒன்றா விட்டுட்டு போகும். எல்லாத்தையும் தூக்கிட்டு போனால் என்ன அர்த்தம்? பாகுபலின்னு ஒன்று ராக்கெட் விட்டான், புரியுதா, பேரே பாகுபலி. அப்போ அது ஒன்றா விட்டுட்டு கடைசியாக அந்த சேட்டலைட்டு சுற்றும். அந்த சேட்டலைட்டை அடிக்கிறதுக்கு இப்போ மிஷின்லாம் கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமாக ஒரு 4 கண்ட்ரியில் இருக்குது. மேலே சுற்றுறது இல்லை சேட்டலைட்டை, அதை அட்டாக் பண்ணுறது. அதுக்கு செக்யூரிட்டி கிடையாது. இப்போ புரியுதா? நீ அப்படியே பாகுபலி அனுப்பிச்சுட்டாங்க கூட அதை அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட இது இருக்குது. அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக டிஆர்டிஓ பண்ணின்னு இருக்கான். புரியுதா? பியூட்டிஃபுல். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது. இப்போ இந்த இஸ்ரோ பெஸ்ட்டா இல்லை டிஆர்டிஓ பெஸ்ட்டான்னா ரெண்டுமே பெஸ்ட்டு. 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று அலைன்டாக வேலை பண்ணுறாங்க, அதனால் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அதோடு சேர்ந்து ஐஐடி கனெக்ட் ஆகிறது. இப்போ தான் முதல் முறையாக பாரதத்தில் சுதந்திரம் அடைஞ்சு நம்ம படிக்கிற படிப்புக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. முன்னாடிலாம் ஒன்றுமே சம்மந்தமே இருக்காது, ஏதோ டிகிரிக்காக படிப்பு, பொழப்புக்காக வேலை, அந்த இது வேலைக்காக கல்யாணம், கல்யாணத்துக்காக சம்சாரம், இப்படி லைஃப்பை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி போயிட்டு இருந்தான். இப்போ அப்படி இல்லை, ஒரு புது விஷன் மாறி இருக்கு. அதில் நம்ம இந்த தலைமுறை நம்ம வந்திருக்கோம், அது ரொம்ப சிறப்பான விஷயம். அப்போது இதில் என்னென்னா இந்த 2 ஞானியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பான். நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய ஞானியும் ஒரே மாதிரி தான் இருப்பான், ஸ்தித பிரஜனும் ஒரே மாதிரி இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும் எப்படி மோட்சம் அடைஞ்சமான்றது எப்படி அவனுக்கு தெரியுமோ, அதனால் அது பிரத்யக்ஷம், அது பரோட்சம் இல்லை, அது நித்திய அபரோக்ஷம் அப்படின்னு படித்தோம். அது பிரத்யக்ஷம் தான், அது நித்திய அபரோக்ஷம். புரியுதா? ஸோ பிரத்யக்ஷன்றது லௌகிக பிரமாணம் ஆகிடும், அபரோக்ஷம்ன்றது வைதிக பிரமாணம் ஆகிடும். நான் இருக்கிறதுக்கு வேறு எந்த இது தேவையில்லை அப்படின்றது இருக்குது. அதனால் இன்னொரு தடவை நம்ம படித்தோம்னா நிராசரையா, ரிப்பீட் பண்ணுறேன் நான், நிராசரையா. இது ஒரு காம்பரியம், பாஷ்யத்தோட காம்பரியம். ஆசிரியாகனா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரீடம், எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிபெண்டன்சியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். புரியுதா? விடுறதுன்னா வெறுப்பு இல்லை, புரியுதா, குரோதம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் கூட சிம்டம் இருந்ததுன்னா நீ திருப்பி மனசில் ஏதோ பண்ணின்னு இருக்கேன்னு அர்த்தம். ஞானத்தில் அறிவில் பண்ணக்கூடாது விஷயம். அதில் இவர் என்ன சொல்கிறாரு, 3 விஷயம் சொல்கிறார். நிராசரையா, அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு? முதல்ல நிராசரையாக ஸ்டேட்மெண்ட்டு ஆசிரிய ரகிதா, சிம்பிள். அதாவது டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணு, ரிமூவ் பண்ணுறது எதுவோ அதுக்கு பேர் நிராசரையா. ஓகே, அந்த சார்ந்து இருக்கிறோம் இல்லையா, டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, புரிதல் உங்களுக்கு? டிபெண்டன்ஸ் இருக்கிறது, அந்த அந்த டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் நிராசரையா. ஓகே ஓகே, இந்த டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணுறதுன்னா விரக்தியாக விட்டுறது இல்லை.
இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், விட்டுடக்கூடாது. ஏன்னா வேதாந்தி வந்து கடைசியில் அந்த கர்மத்தை விட்டுடுறான். அங்கே தான் நமக்கு டெஸ்டிங் பாயிண்ட்டே இருக்கு. அதை விட்டுடுறான். அதை விட்டுட்டா நீ அப்படியே விட்டுட்டா சும்மா தான் ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் ஆனந்தமெல்லாம் இல்லை. அப்புறம் செகண்ட் என்ன சொல்கிறாரு, புருஷார்த்தம் சுசாத இஷதி. அதுதான் நம்மளால் டைஜஷன் பண்ண முடியல ஒரு சொல்லு. அதாவது புருஷார்த்தமும் அவனுக்கு இல்லாமல் போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா புருஷார்த்தம் பூர்த்தி ஆயிட்டான்னு. தர்மார்த்த காம புருஷார்த்தம் நிறைய பேருக்கு புருஷார்த்தமே உருவாகிறதில்ல, வில்லே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனாவது அழுவானோ? முதல் புருஷார்த்தம் அது, அதுக்கே தகராறில் இருக்கு. மெஜாரிட்டி பீப்புளுக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் உலகம் முழுக்க பணம் சம்பாதித்து கஷ்டப்பட்டுருவான். நம்ம என்ன பொட்டி பொட்டியாக பணம் வச்சுக்கிட்டா பிரசாந்த் குடியில் ஆரம்பித்தோம் சொல்லு. ஆனால் பிரசாந்த் குடியில் முடிவு டேட்டு வேறு, அந்த டேட்டு வேறு ஃபிக்ஸ் பண்ணி கட்டுறோம். கட்டும்போது கையில் 0. புரியுதா? அதெல்லாம் அப்படிலாம் சொல்லிவிடுமா? நான் கையில் வேறு பேக்கில் பைசா வேறு வச்சுருப்பேன், 100 500 வச்சுருப்பேன். அப்போ கட்டிடுவார். ஏன்னா பணம் நிறைய வச்சுருக்கார் பொட்டியில். அது ஒரு தினசாக ஒரு மாதிரி பண்ணணும். புரியுதா? அது இல்லாத யாருக்கும் இது காட்டக்கூடாது. காலி ஆயிடுச்சு, காலி அப்படி சொல்லக்கூடாது. வாயிலையும் சொல்லக்கூடாது, மனசுலையும் சொல்லக்கூடாது. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும். கடைசியில் வந்து ஒரு 50 ரூபாயை கையில் வச்சுக்கணும். அது ஒரு 5 லட்சம் கையில் இருக்கிற மாதிரி அப்படி காட்டணும். புரியுதா? அப்போ தான் அவன் மதிப்பான், ஓ நிறையா பணம் வச்சுருக்காரு அப்படின்னு. ஓகே, 50 ரூபாயை வந்து இது இப்படி 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 இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. புரியுதா? இல்லாமல் கூட சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்ல வரேன் நான். பணம் கையில் இல்லாமல் இருந்தால் கூட இந்த இதில் பாரு, பணம் இல்லைனாலும் இவன் கஷ்டப்படுறான். பணம் ஜாஸ்தி கையில் வந்துட்டுன்னு வச்சுக்கேன், அப்பவும் தவிக்கிறான். ஐயோ இதை எங்கே பண்ணுறது, இது வேறு இந்த எலெக்ஷன் வேறு இருக்கிறது, அவன் எழுதாவது எடுத்துகிட்டு போயிட்டான்னா ஒரு 50,000 அங்கே ஒரு எலெக்ஷன் டயத்தில் தான் கட்டியிருக்கோம் இதை 1.2 என்ன. அப்போ டிரான்சாக்ஷன் நடக்கிறது, பைசா வரணும். புரியுறதில்ல? அது வரும். எல்லாத்துக்கும் வழி இருக்குது. புரியுறதா? அதுக்கப்புறம் நம்மளை வந்து நோட் பண்ணனா அந்த எலெக்ஷன் டயத்தில் துண்டு கொடுக்கறது, இது ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, எல்லாம் அது நகை உட்பட எல்லாமே கொடுத்துருக்கு. அவன் வந்து மோப்பம் முடிச்சு இது வந்து தேர்தலுக்காக எலெக்ஷனுக்காக சாமி பண்ணுறார் அப்படி ட்விஸ்ட் பண்ணிடலாம். புரியுதா? 2 விதத்தில் என்ன ட்விஸ்ட் பண்ண முடியாது. ஒன்று நான் பெரிய இடத்து சம்பந்தம், 2 வேதாந்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன செய்யப்போற, பிடிச்சிட்டு போறியா, எங்கேயாவது பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லி. இங்கே இருந்தால் என்ன, ஜெயிலில் இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான். புரியுதா? அஃப்கோர்ஸ் ஜெயிலில் இருந்தால் இன்னும் விசேஷம், யாரும் இருக்க மாட்டான். நம்ம வாட்டு கிளாஸ் கேட்டுருக்கலாம், இல்லை கிளாஸ் அங்கே கேட்க விட மாட்டான் ஜெயிலில். கேட்ட கிளாஸை மெமரியில் கொண்டு வரணும். புரியுதா? எங்கேயுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா வேதாந்தி சமாதி ரூபேன்னு நிதித்தியாசனம். அவன் ஜெயிலர் வந்து தட்டி கேட்கணும், எப்பா தம்பி சாப்பிடுப்பான்னு. இரியா இன்னொரு 10 நிமிஷம் பா, இன்னும் சஷ்டி முடிக்கல. புரியுதா? நமக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எங்கே போட்டாலும் எங்கே இருந்தாலும் ஆனந்தமாக இருப்போம். புரியுதா? சம்பந்தி வரும்போதும் நம்ம கிளாஸில் தான் இருப்போம், சம்பந்தி போயிட்டாலும் கிளாஸில் தான் இருப்போம், மாமியார் வந்தாலும் கிளாஸில் இருப்போம், மருமகள் போயிட்டாலும் கிளாஸில் இருப்போம். அதுக்காக மருமகளை கூட்டிகிட்டு வராமல் வரக்கூடாது. அவர் முக்கியமான பொறுப்பில் இருக்கா, ஏதாவது ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வரணும். என்ன மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஆசிரியர் கீதக சொன்னாரா, புருஷார்த்தம் சுசாதயிஷதி, அவன் பூர்த்தி பண்ணிட்டான். 3வது என்ன, அதுவும் இம்பார்ட்டன்ட், திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட பல சாதனா ஆசிரிய
ரகிதா, இஷ்டபல ஆசிரயா ரகிதா. அப்படின்னா என்னென்னா கோல். மனுஷனுக்கு 2 கோல் தான் இருக்கிறது. ஒன்று தர்ம அர்த்த காம, அது ஒரு கோல். புரியுதா? அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் புண்ணியம் சேர்த்துக்கணும், அது தர்மம். புரியுதா? எவ்வளோக்கு எவ்வளோ அந்த புண்ணியம் எதில் பேஸ்டு இருக்கு? பரோபகாரத்தில் இருக்குது. இப்போ பரோபகாரம் நம்ம ஏன் இவ்வளோ எம்பசைஸ் பண்ணுறோன்னா, குருகுலத்தில் பண தேவைக்காக பண்ணுறதில்ல. நீ அதில் ஒரு கிருப்பண புத்தி இருக்கு பாரு, அந்த பணத்து மேலே ஒரு கொடுக்காத ஒரு புத்தி இருக்கு பாரு, அதுலேருந்து அவனை கரைய வைக்கிறது. அந்த கருங்கல் மாதிரி இருக்கிற இருதயத்தையும் கனிவாக்கிறது, கொடுக்க. இதுதான் நம்மக்கிட்ட இந்த 25 வருஷத்தில் கண்ட பலன். எல்லாரும் கொடுக்க முடியாதவெல்லாம் கூட கொடுத்துருக்கான். கொடுக்க முடியாதவன்னா இல்லை, கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணுவான். இல்லாதப்பட்டவன் இல்லை, இல்லாதப்பட்டவன் கொடுத்துருவான். யார் வச்சுன்னு இருக்கானோ அவன் தான் ஃப்யூச்சர் பிளான் பண்ணியிருப்பான். ஓகே, நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம்? அந்த ஃப்யூச்சரையும் டெலீட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருப்பான். புரியுறதெல்லாம் அதெல்லாம் ஆஸ்பத்திரியில் கொடுக்குறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது. ஸோ அப்போது அனைத்து விதமான பந்தங்களிலிருந்து விடுபட்டவனுக்கு ஒரு டைட்டில் என்ன? நிராசிரயா. எல்லா பந்தத்திலிருந்து சுதந்திரமானவன். ஆசிரிய டிபெண்டன்ஸில் சுதந்திரமானவன் நிராசிரயாக. அவனுக்கு ஒரு புது டைட்டில், ஒரு பட்டம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? கலைமாமினி அப்படிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, பதக்கம்லாம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி வேதாந்தம் கொடுக்குற பதக்கம். அவன் நிராசிரயா, அப்படி ஒரு டைட்டில். பல ஆசிரிய ரகிதா, இஷ்டப்பல ஆசிரிய ரகிதா. அவனுக்கு எந்த இஷ்டமும் இல்லை, எந்த கோலும் இல்லை அப்படின்றது இருக்கிறது. அப்போ 2ஆக பிரிக்கிறார். திருஷ்ட இஷ்டப்பல ரகிதா, அதிர்ஷ்ட இஷ்டப்பல ரகிதா. முதல்ல கோல் வச்சுக்கணும், லட்சியம் இருக்கணும், அப்புறம் அதையும் விடணும். திருஷ்டம் வா அதிர்ஷ்டம் வா. ஓகே, இப்போ மோட்ச பலம் திருஷ்டம் வா அதிர்ஷ்டம் வா. அது அதிர்ஷ்டம் கிடையாது, அது திருஷ்டம். புரியுதா? அதனால இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். மோட்சத்தை போய் கேட்ட உடனே, சிரேயஸ் கேட்ட உடனே தலையை கூட கையில் வைக்கிறதெல்லாம், தலையை வைக்கிறது, அவருக்கு அந்த குச்சேலனை குபேரன் ஆக்கிட்டாரு. ஆனால் இவனுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவர் படாத பாடுபடுறார். பகவானே இருந்தாலும் தேர அமுச்சு விடலாம், சுண்டு வரல மலையை தூக்கிடலாம், இந்த இவனை இந்த குச்சேலனை குபேரன் ஆக்கிடலாம், சிசுபாலனை வதம் பண்ணிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். சிசுபாலனை வதம் பண்ணிடலாம், இல்லை ஜராசந்தனை வேறு மூலியமாக அட்டாக் பண்ணிடலாம், தேவைப்பட்டால் மதுராலேருந்து துவாரகா ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே பண்ணிடலாம். வீடு ஷிஃப்ட் பண்ணிடலாம், இதை எப்படி பண்ணிடலாம், அவனை ஒழிச்சு கட்டிடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒருத்தன் ஞானம் கேட்டுட்டானா அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு பகவானே ஆனாலும் ரொம்ப அவஸ்தைப்படணும். அறிவு ஏன்னா இதை ஃபஸ்ட்டு இப்படி வை அப்படின்னு சொல்லுவோம், இதை எடுத்துட்டு இப்படி வை அப்படின்னு சொன்னால் மனசு இடம் கொடுக்காது. இவர் தப்பாக சொல்கிறாரு. நமக்கு என்ன, இப்படி வைனா இப்படி வைக்கிறோம், அப்படி வைனா அப்படி வைக்கிறோம். ஆனால் உனக்கு மோட்சம் வராது, நீ சரி சாஸ்திரம் படிக்க வேண்டாம், அதில் உஷாராக இருக்கணும். அது யார் கேட்டாலும் பகவானே சொன்னாலும் தடுக்கக்கூடாது, அதில் விட்டு கொடுக்கக்கூடாது. சரிங்க ஜி, பரவாயில்ல ஜி, கிளாஸுக்கு கீழே இருக்க சொல்கிறீங்களா, அது பரவாயில்ல அப்படின்னு அதில் பண்ணக்கூடாது. இந்த கர்மத்தில் முன்ன பின்ன நான் மாற்றிகிட்டே இருப்பேன் நான். புரியுதா? அந்த முன்ன பின்ன மாற்றுறதுனுடைய பர்பஸ் என்னென்னா, உனக்கு கர்மத்தில் இஷ்டம் இருக்கா அப்படின்னு, இஷ்டம்னா கோல் அப்படின்னு. புரியுதா? அங்கே மாற்றிகிட்டே இருப்போம். நான் மாற்றி பேசுகிறாரு, அப்புறம் சாஸ்திரம் பற்றி பேசுகிறேன். டேய், சாஸ்திரமும் புரியல, கர்மமும் புரியல, நான் என்னடா அது ஒரு கர்மமும் புரியல. நான்
கர்மத்தில் வந்து விகரஸாக இருக்கக்கூடாது, செய்யறத விகரஸாக பண்ணணும். புரியுதுல்ல? அதை செய்யும்போது நீ என்ன வேணா சொல்லு. அந்த இஸ்ரேல் சொன்னார்ல, உகாண்டால அதிபரை மீட் பண்ணுவார்ல, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் மோடி மாதிரி ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டான், அவர் சும்மா விட மாட்டார், பர்ஃபெக்டாக பண்ணணும். புரியுறதா? அவர் பார்க்கறதுக்கு சிரிச்சுட்டே இருக்கல, பப்ளிக்கிட்ட அது காரியகர்த்தர்கிட்ட அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த காரியகர்த்த பைட்டாக்க அவர் முகத்தையும் அவர் ஆக்ஷனையும் பார்க்கணும். புரியுதா? பின்னி பெடல் எடுத்துடுவார். புரியுறதா? அப்போ பல ஆசிரியா இஷ்ட பல ஆசிரிய ரகிதா திருஷ்டம் வா அதிர்ஷ்டம் வா. மோட்ச பலம் வந்து திருஷ்டம், எனக்கு தெரியும் மோட்சம் இருக்கா இல்லையா அப்படின்றது. எப்படி தெரியும்? MBBS ப்ளஸ் MS அந்த டிகிரி நம்ம வாங்கி வச்சுருக்கோம். எவ்ரி பர்சன் மெடிக்கல் காலேஜுக்கு போகாமையே MBBS ஆனவங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ எம்னா என்ன? எம்னா மிசரபிள், பீனா போரிங், அந்த மாதிரி. இன்னொரு பீனா பர்டனிங், இன்னொரு எஸ் இருக்கு, அது ஸ்ட்ரகிள். இந்த சேர்த்தா MBBS. MS என்ன? மகா சம்சாரி. இப்படி மீதெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க. புரியுதா? இது இருக்குல்ல, இதை தான் வந்து அவன் வச்சுக்கிட்டு நான் மோட்சம் அடைந்துட்டேன் சுவாமி அப்படின்னு கேட்கக்கூடாது. அவனுக்கே தெரியும் இது. லைஃப் இஸ் மிசரபிள், ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெயின், பிரஸ்டேஷன், அஜிடேஷன், இரிட்டேஷன். எப்போ பார்த்தாலும் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு இன்செக்யூர் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு த்ரெட்டு நம்ம மேலே யாரோ குத்துற மாதிரி இருக்கு, ஒரு பயம் இருக்கு. எப்போ பார்த்தாலும் நமக்கு ஃப்யூச்சர் பயம் இருக்கு. என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ, எது வேணா ஆகட்டுமே, இப்போ சந்தோஷமாக இருக்கும்னா பாரு. அப்போல்லாம் பாஸ்ட் இருக்கக்கூடாது. நேற்றுக்கு சொன்னாங்க இல்லையா மான்விழி, ப்ரெசண்ட்டு, லிவிங் இன் ப்ரெசண்ட்டு. லிவிங் இன் ப்ரெசண்ட்னா என்ன? லிவிங் இன் ப்ரெசண்ட்னா என்ன? ப்ரெசண்ட் ரகிதா. ப்ரெசண்ட் ரகிதாவா? ஏன்? அந்த ஆளுக்கு தான் பாஸ்ட் கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது. பாஸ்ட் ஃபியூச்சர் இருந்தால் தான் ப்ரெசண்ட்டு. என்ன புரிஞ்சுக்கா? பாஸ்ட் ஃபியூச்சர் டெலீட் பண்ணிட்டோம்னா, ரகிதா ரிமூவ் பண்ணிட்டோம்னா, லிவிங் இன் ப்ரெசண்ட்ன்றது என்னது? ஒன்லி லிவிங். அது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்? ஆர்த்தி எடுக்கணும், ஆர்த்தி. நேற்றுக்கு சித்திரா பௌர்ணமிக்கு எடுத்தேன்னா எடுக்கலை, இன்றைக்கி எடுத்தேன் பாரு. இன்றைக்கி ஏன் எடுத்தேன்? நேற்றுக்கு ஏன் எடுக்கலை? இதெல்லாம் மைண்டில் ஓடும் சில சமயம். இதெல்லாம் ரகீதகளாக சொல்கிறேனே, ஆசிரிய ரகீதகளாக சொல்கிறேனே, அது ஓடிட்டே இருக்கணும்ல பிள்ளையார் கும்பிடும்போது. அது போகாது. நேற்றுக்கு அவர் ஜெகன் கேட்டார், மித்ரன் கேட்டார், ஆனால் சுவாமிஜி எப்படியா பண்ணிவிடுன்ட்டார். இன்றைக்கி வந்து வாங்கிப்பார். இன்றைக்கி ஏன் வாங்கி பண்ணேன்னா, கிளாஸ் டயத்துக்கு வரணுன்றதுக்காக. புரியுதா? நானே பண்ணுவேன்னா அது ஒரு தினசாக பண்ணுவேன். நான் சில சமயம் அபிஷேகம் பண்ணுவேன். நான் புரியுதா? அந்த அபிஷேகம் வந்து பவித்திரமாக பண்ணுவேன், ஆனால் வேகமாக பண்ணுவேன். எப்போல்லாம் நமக்கு அர்ஜென்ட்டாக இருக்கோ அப்போ நான் பண்ணுவேன். நான் இல்லைன்னா இந்த வைதிகால் விட்டோம்னா பொண்ணுண்டே இருப்பான், லயிச்சு போயிடுவான். புரியுதா? அடுத்து என்ன ப்ரோக்ராமு இது தெரியும், எதுவுமே இருக்காது. இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். ஓகே, தான் ஒரு ஒருத்தர் ஒரு கல்ச்சர் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது. அப்போது ஞானியோட லட்சணம் என்ன? நித்திய திருப்தா நிராசிரயா. நித்திய திருப்தா நிராசிரயா இது இருக்கா அப்படின்னா அவன் வந்து ஞானி. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டாவது பாதத்தையும் மூணாவது பாதத்தையும் இப்போ ஜாயின் பண்ணுறார். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னா, இந்த 20வது ஸ்லோகத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதில் மூணாவது பாதத்தை, ரெண்டாவது பாதத்தை மூணாவது பாதத்தை எப்படி ஜாயின் பண்ணுறாரு. இந்த ஜாயின் பண்ணும்போது தான் ஜோல்ட் ஆகும்.
நீங்கள் இப்போ ட்ரெயினில் போகும்போது தெரியும் உங்களுக்கு, சில சமயம் டட்டு ஒரு அதிரம் என்ன, அந்த அவேர்னஸ் கூட இருக்காது. கீழே வந்து லைன் மாறிடுறது அப்படின்னு அர்த்தம். ஒரு லைனில் வந்து இதில் இப்போ அடுத்த லைனுக்கு அடித்து விட்ருக்கான்னு அர்த்தம். அங்கே டடக் டக் டடக் 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 டடக், அது ஒரு மியூசிக்காக இருக்கும், ஒரு ரிதமாக இருக்கும். அதில் உனக்கு எங்கே தான் ரசிச்சோ பேல்பூரி வாங்கி சாப்பிட்டுன்னு இருப்பேன். பட்டாணி கடலை சுண்டல், பட்டாணி கடலை சுண்டல் ஒருத்தவங்க விற்றுன்னு இருப்பான், இந்த பக்கம் குறுக்கால வேறு போவான். புரியுதா? இப்போ ட்ரெயினில் போகிறதே அபூர்வம். அப்படி போகும்போது இதெல்லாம் அப்போ நம்ம என்ஜாய் பண்ணாமல் இந்த டடக் 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 அதையா எதிர்பார்த்துட்டு இருப்பான். எத்தனை தடவை நம்ம விஷ்ணுஜி ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரு. சென்னை டு மதுரை வந்து அவர் பாஸ் வாங்கியிருக்காரு. என்ன வந்தே பாரத், வந்தே பாரத்தில் சவுண்டே வராது, நம்ம எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. புரியுதா? அந்த மாதிரி இருக்கும், அதுதான் வந்தே பாரத். புரியுதா? அதனால விதுஷா கிரியமானம் கர்ம. விதுஷான்னா ஞானி, ஓகே, கிரியமானம் கர்ம. அப்போ கிரகஸ்தனோ சந்நியாசியோ இந்த ஞான மரத்துக்கு வித்வத் சந்நியாசி ஆகணும். அப்படின்னா சிரவண மனனம் முடித்தவனாக இருக்கணும். நீ ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ, ட்ரெஸ் போட்டுக்காம இரு, புரியுதா? ஆனால் நீ வித்வத் ஆகணும், சிரவண மனனம் முடித்தவனாக இருக்கணும். அப்போ ஞான நிஷ்டை அடைந்த ஞானி, சப்போஸ் நிதித்தியாசனமும் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, அந்த ஞானி நித்திய திருப்தா நிராசிரயா இஸ் ஈக்குவல் டு விதுஷா. விதுஷானா ஞானி. ஓகே, அந்த ஞானி எப்படிப்பட்டவனா? கிரியமானம் கர்ம பரமார்த்ததா அகர்ம ஏவ. ஆச்சாரியர் சங்கரர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, விதுஷா ஞானி கிரியமானம் கர்ம பரமார்த்ததா, இவனது கர்மம் அகர்ம ஏவ. அதாவது இவன் எவ்வளவு தூரத்துக்கு கர்மம் பண்ணினாலும் அந்த கர்மம் பண்ணினதுக்கு பலன் கிடைக்காது. ஞானி பண்ற கர்மத்துக்கு பலன் கிடைக்காது. ஃபார் இன்ஃபர்மேஷன். அப்போ கர்மம் என்னென்ன பலன் கொடுக்கறது? 3 பலன் கொடுக்கறது சொல்லிருக்கேன். புண்ணிய பாபம் சித்த சுத்தி. அது ஞானியோட கர்மாவுக்கு கிடைக்காது. ஏன்னா சித்த சுத்தி அடைஞ்சிட்டான், புண்ணிய பாபம் அவனுக்கு தேவையில்லை, வராது. ஏன்? அகர்ம ஏவ. ஏவக்கார வேற போடுறார், அவன் பண்ணினாலும் பண்ணாதவன். இது எங்கேருந்து எடுத்துக்கிறார் இவர்? இவ்வளோ அத்தாரிட்டியாக சொல்கிறாரு. அங்கே அத்தாரிட்டி சைன் வாங்கிட்டாரு. உனக்கு லெட்டரில், கவர்னர் லெட்டரில் அவர் சைன் மாத்திரம் போடாமல் பாரு கவர்னரே லெட்டர் கொடுத்துருக்காரு, அப்படி போய் காட்டணுன்னு வச்சுக்கோ, தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லு. அதில் அத்தாரிட்டி சைன் இருக்கணும். இப்போ செக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்க, பிரசாந்தி குடிலுக்கு இவ்வளோலாம் ஆயிடுச்சு, அதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு செக்கு போட்டு கொடுக்குறேன். நமக்கு தான் அவசரமாக ஆச்சு. இல்லை, அவசரமாக பண்ணும்போது எல்லாம் எழுதிடுவோம். அந்த இது லெட்டர் வேறு எழுதணும். ஓகே, ஸோ 10,500,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டுடும்போது அந்த இந்த ஸ்பெல்லிங் இதெல்லாம் போடணும். அப்புறம் உன் பேரை கரெக்டாக எழுதணும் அதில். புரியுதுதான்? இதெல்லாம் பண்ணி சைன் மாத்திரம் போடலை, செக்கை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரே சந்தோஷம், செக்கு கொடுத்துருவோம். நம்ம வேறு ஊரை கூட்டி சொல்லிடுவோம், செக்கு வந்துடுத்த சரி போட்டுரு. போனால் பேங்க்குக்கு போகும்போது தான் இது பாஸ் ஆகுது தம்பி அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். ஏன்? சைன் இல்லை. இங்கே பகவான் கிருஷ்ணருடைய சைனில் பேசுகிறார் இவர். இப்படிதான் கிருஷ்ணர் சைன் போட்டார், கர்மத்தில் அகர்ம பஷ்யேத். அதனால் கர்ம ஏவ. புரியுறதோ? எப்பவுமே வந்து சப்ஜெக்டோடு இருக்கணும், அதுதான் சைனிங். ஓகே, இல்லைன்னா நீ வந்து சைன் போடாத செக் வச்சுருக்க, இல்லை ஃபேக் நோட்டு வச்சுருக்க அப்படின்னு அர்த்தம். நானா புரிஞ்சுக்கணும், சைன் இருக்கணும். ஓகே, அதுதான் நம்ம வந்து குரு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறதும் இல்லை, அது வந்து குருவோட சைன். அந்த குருவோட சைன் இல்லாமல் நீ பாட்டு இஷ்டத்துக்கு பேசினா அந்த பேச்சு அது அந்த அத்தாரிட்டி பர்சனுடைய சைன் இல்லாத செக்கு மாதிரி.
இப்போது குரு, சாஸ்திரா, ஈஸ்வரா 3 கம்பைண்டு. இதில் 3த்தில் ஏதாவது ஒன்றை விட்டினா கூட அந்த செக்கு பாஸ் ஆகாது. நமக்கு ஏதாவது ஒன்றுத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்று ஈஸ்வரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை சாஸ்திரத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை குரு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 3த்தையும் சேர்த்துருக்கணும். ஏன்? 3 ஒன்று தான். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத உபாதி பேதம் இருக்கு. நீ கூட ஒன்று தான் ஆத்மா. உனக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால் ஈஸ்வரா ஆல்சோ ஜீவா. ஆனால் அவர் அசம்சாரி ஜீவா. ஜீவாத்மா எப்படி? சம்சாரி ஜீவா. பரமாத்மா அசம்சாரி ஜீவா. 2 பேருக்கு ஏன் வித்தியாசம்? அவனுக்கு ஆத்மானு தெரியும், இவனுக்கு ஆத்மான்னு தெரியாது. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன? இவனுக்கு ஜீவத்தன்மை இருக்குது, அவர் அகம் ஆத்மான்னு சொல்கிறார். அகம் ஆத்மா குடாகேஷா. அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாரு, ஏ அர்ஜுனா, என்ன சும்மா மயில் இறக்க வச்சிருக்க ஆள் நினச்சின்னு இருக்கியா நீ? அகம் ஆத்மா அப்படின்றார். சர்வ கஷேத்ரேஷு பாரத, எல்லா கஷேத்திரஜனையும் நான் தான் இது பிரஜ்ஞா இருக்கணும், கஷேத்திரஜனாக இருக்கிறேன். அவர் சொல்லுவார், பகவான் எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கார். நான் சொல்ல முடியுமா? நீயும் சொல்ல முடியும். ஆத்மா ஆத்மா சர்வகதா. புரியுதா? இப்போது 18வது ஸ்லோகம், சூத்திர ஸ்லோகம், அதை மனசில் வச்சுட்டு சங்கராச்சாரியர் இங்கே சொல்கிறாரு. இப்போ பாஷ்யக்காரர் சொல்கிறாரு, நிஷ்கிரிய ஆத்ம தர்ஷன சம்பன்னத்துவார். இவனுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டு சம்பத்து இருக்கு, புரியுதா? பெரிய பணம் இருக்கு, புரியுதா? ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கான். அந்த சொத்து எப்படிப்பட்ட சொத்து? அகம் விரக்ஷரேரிவா கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவா திரவிநகம் சொர்ச்சசம். திரவிநகம் சொர்ச்சசம், அந்த மலை இருக்க, அதை விட பெரிய சொத்து அவங்ககிட்ட இருக்கான். திரவிநகம் யார்கிட்ட? ஞானிகிட்ட. புரியுதா? நீ ஓடி ஓடி உழைக்கணும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சாலும் உன் சொத்து அல்பமான சொத்து. செக்கில் போடும்போது ஒன்லி தான் பண்ணும். ஆனால் இந்த செக்கில் இன்ஃபினிட்டி போட்டுடலாம். ஞானம் ஒரு சொத்து. நம்ம ஏற்கனவே இந்த ஞான சொத்து யாருக்கு வரும்? யாருக்கு பத்திரம் இருக்கோ அவனுக்கு தான் வரும். புறம்போக்கு இடத்த பிடிச்சி வச்சுட்டு அதெல்லாம் வர்றது. அதில் பத்திரம் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கணும். டாக்குமெண்ட் இருந்தால் தான் உண்டுன்னு அர்த்தம். அந்த டாக்குமெண்ட்டு இருக்க, அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன பேர்? சாதன சதுஷ்டயம், சம்பத்து. அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அதில் பண்ணுறது தான் இந்த சம்பன்னத்வா. என்ன சம்பத்து இருக்கு இவனுக்கு? ஆத்ம தர்ஷன சம்பன்னத்வாத். இவன் ஆத்மாவை தர்ஷனம் பண்ணிட்டான். அகம் ஆத்மா. ஆத்மா தர்ஷனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? சிம்பிள் ஐடியா சொல்லிருக்கேன். ஆத்ம தர்ஷன பஷ்ய, அங்கே பஷ்ய சொல்ற, இங்கே தர்ஷனம் சொல்ற. இந்த ஆத்மா அகம் ஆத்மான்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன சும்மா காலையில் கிளாஸ் எடுத்துகிட்டு போவீங்களா? நடுநடுவில் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, பசிக்கிறது வேறு. அகம் கர்த்தா அகங்காரகா. அது ஒரு நான் ஒரு சூத்திர வாக்கியம் சொல்றேன்ல, அகம் கர்த்தா அகங்காரகா. அகம் அகம் அகர்த்தா ஆத்மா. அகம் கர்த்தா அகங்காரகா. அது நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படிதான் இருக்கு. நீ எஃபர்ட் போட வேண்டியது என்ன பண்ணும்? இப்போ அகம் அகர்த்தா அப்படி பண்ணிட்டாலே அது ஆத்மாவாயிடும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாரு, எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாரு. ஓகே, அப்போ நீ வேலை பண்ணும்போதே இந்த ஆத்மாவுக்காக தான்
பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியணும் முதல்ல. அது செப்பரேட், கர்மா செப்பரேட். அதுவும் ஆஃபீஸ் கர்மா செப்பரேட், ஃபேமிலி கர்மா செப்பரேட், குருகுல கர்மா செப்பரேட். அப்புறம் குருகுலத்திலேயே சாஸ்திரகண கர்மா செப்பரேட். புரியுதா? கர்மனா ஒரே கர்மா தான், கர்மா ஞானம். அதுலேயே குழப்பம். பிரித்து பிரித்து வேலை பண்ணுறான். பிரித்து பிரித்து வேலை பண்ணினா, கர்மத்தை பிரித்து பிரித்து பண்ணினா டயர்ட் ஆகிடுவேன். மென்டலி டயர்ட் ஆகிடும், ஃபிசிக்கலி டயர்ட் ஆகிடும். புரியுதா? தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் வந்துடும். தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அப்படியே டயர்ட் ஆகிடும். என்னப்பா சோர்வாக இருக்க? இல்லை ஜி, அங்கே வேறு அவனை பார்க்கணும், இங்கே வேறு இவனை பார்க்கணும், நீங்கள் வேறு சிபிருக்கு கூப்பிட்றீங்க, நான் எதுக்கு தான் எங்கே தான் வர்றது நான்? புரியுதா? எல்லா கர்மமும் ஒரே கர்மா தானே. பேத்தி பார்த்தாலும் ஒரே கர்மா தான், தான் பிள்ளைய பார்த்தாலும் ஒரே கர்மா தான். ஏன்? எனக்கு அதுக்கு தான் சம்மந்தம் இல்லையே. புரியுதா? அந்த ஜீவா வேற, இந்த ஜீவா வேற. ஒரே குடும்பத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டில் நம்ம இருக்கோம். என்ன அக்ரிமெண்ட்? அந்த அக்ரிமெண்ட்டு, இந்த ஃபேமிலி அக்ரிமெண்ட் என்னது? இந்த சரீரம் தான் சைன் போட்டிருக்கேன். புரியுதா? சரீரம் இருக்கிறதுனால இந்த ஃபேமிலி அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் நம்ம இப்போ இந்த யூரோப்புக்காரன் நம்மளை ஜெயிச்சான்ல, அவ்வளோ பேரும் சைன் போட்டு போனா பாரு. த மதர் ஆஃப் என்ன சொல்லு? ஆல் டீல், ஆல் டீல், த மதர் ஆஃப் ஆல் டீல். அப்படின்னா இந்த டீலிங்கு ஜீவா, சரீரம், சரீரத்தினால இந்த ஃபேமிலி. இந்த சரீரம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ ஓம்காரேஸ்வர சுவாமி போயிட்டார். அவர் இப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்சே இல்லை. நீங்கள் இருக்கீங்களா தெரியல. புரியுதா? தேனி ஆசிரமத்தில் அதுக்கு வேறு ஒரு தடவை கூட்டிகிட்டு போனேன். அங்கேயாவது சாது இங்கே பார்த்தேன்னு சொன்னேன்ல ரிஷிகேஷில், அங்கேயாவது ஓம்காரானந்த சுவாமிஜி இருந்தார். பரபரன்னு பண்ணார். இன்றைக்கி இல்லாமல் போயிட்டார். ஆசிரமத்துக்குள்ளே கூட வைக்கலையா அவர் சமாதியை, ரோடு தாண்டி வச்சுட்டானே. அவ்வளோதான். சரீரம் போச்சுன்னா பெரிய மகா சுவாமிகள் வேற போட்டுப்பார் அவருக்கு அந்த கதி தான். நான் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். உனக்கே இந்த கதி தானா, நம்மளை என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால் சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓய், சரீர சம்பந்தத்தினால ஃபேமிலியில் இருக்கும். அந்த ஃபேமிலியில் இருக்கிற சரீரத்தில் ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா ரொம்ப நாள் துக்கப்பட முடியாது. சொல்லு, நீ ஒரு 5 வருஷமாக ஒரு சரீரத்துக்கு துக்கப்பட்ட, போன சரீரத்துக்கு 5 வருஷமாக அதை நினச்சி ஆவேசப்பட்ட. நீ என்னை பற்றி வேணால் ஓரளவுக்கு ஆவேசப்படலாம், ஆதங்கப்படலாம். எப்படிலாம் கிளாஸ் எடுத்தார், ஏன்னா கிளாஸ் கேட்டேன்னா அதுவும் கிளாஸ் கட்டடிச்சுன்னு வச்சுக்க, எல்லாம் ஜீவா மாதிரி ஆகிடும். அது புரியுது தான். அப்போது இந்த எல்லாமே ஜீவா கனெக்டட் டு ஷரீரம். இவன் என்ன சம்பன்னத்துவாத்து? ஆத்ம தரிசன சம்பன்னத்துவாத். ஓகே, இவன் ஆத்ம தரிசனம் பண்ணிட்டான். அகம் அகர்த்தான்னு அந்த கர்மத்தை பண்ணுறதுல அங்கே தான் நம்ம கையில் ஃப்ரீடம் இருக்கு. கர்மம் பண்ணுறதில் இருக்கு. நான் ஆத்மான்னு சொல்ல முடியாது. கர்மா பண்ணும்போது அகர்த்தாவா, அபோக்தாவா, இல்லை கர்த்தாவா அப்படின்றத பாரு. அந்த இடத்துல அட்டென்ஷன் கொடு, கவனத்தை அங்கே கொடு. நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கர்மத்தில் தான் இருக்க. அந்த கர்மத்தில் கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இல்லாமல் பண்ணு. அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, அது தெரிஞ்சதுன்னா இன்னாரு ஆளுன்றத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியும். அது அகர்த்தா, அபோக்தா, ஆத்மா, அகம் எல்லாமே சினானிமிஸ். அகர்த்தா, அபோக்தா, ஆத்மா, அகம் 4 சொல்லிருக்கேன். ஆனால் ஒரே சொல்லு தான்.
அகம் சொன்னாலும் ஒன்று தான், ஆத்மா சொன்னாலும் ஒன்று தான், அகர்த்தா சொன்னாலும் ஒன்று தான், அபோக்தா சொன்னாலும் ஒன்று தான். எது வேணா நிற்ப. அப்போ மிசரபிள், போரிங், பர்டனிங் ஸ்ட்ரகிள் அந்த பையன் இருக்கான மகா சம்சாரி. அவன் அகம் கர்த்தா அகம் போக்தான்றவன். அப்போ அகம் கர்த்தா அகம் போக்தான்னு சொல்லிட்டா என்ன பண்ணும்? நீ எம்பிபிஎஸ் போட்டுக்கலாம், சாதாரணமே போட்டுக்கலாம். வாடா எம்பிபிஎஸ் அப்படி கூப்பிடலாம். இனிமேல் நீ உனக்கு பரிசோதிக்கிற டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. வேற ஏற்கனவே ஊசி, இங்கே ஒரு டாக்டர் இருக்கார் மாம்பழத்தில், சட்டமேலே அவருக்கு அவ்வளோ அவசரம், சட்டமேலே ஊசி போட்டுருவார். இப்படி பண்ணா அதில் இடலாம் எடுக்கணும், அப்படியே போடு அப்படின்னு எல்லாத்தையும் உள்ளத்தன ஊசியே. இது ஒரு லேயராக, அவர் வேதாந்தி போல இருக்கவர், சட்டையே ஒரு லேயராக பார்க்குறாரு. புரியுதுங்களா? அப்போ விதுஷா கிரியமானம் கர்ம பரமார்த்ததா அகர்ம ஏவ. அப்போ ஹேத்து என்ன? ஹேத்து என்னன்னா ஞானாக்னி தக்த கர்மானம். அவனுடைய கர்மா அகர்மவா ஏன் ஆகிறதுனா ஞானம் என்றதுல வருத்த விதையாகிடுது கர்மம். புரியுதா? வருத்த விதையாகிறதுனால சங்கரர் அப்படி நிஷ்கிரியாத்ம தர்ஷன அந்த நிஷ்கிரிய கர்மா இல்லாதது எப்படி வந்தது? ஞான தக்த கர்மானம். இந்த ஆத்ம ஞானத்தினால, எந்த ஆத்ம ஞானத்தினால? கர்மத்தில் அகர்ம பஷ்யே, அகர்மத்தில் கர்ம பஷ்யே. அவ்வளோதான்பா. இந்த ஞானம் வந்துட்டா உனக்கு நீ நிஷ்கிரிய கர்ம ஆத்ம சம்பன்னத்துவாத், உனக்கு பெரிய பொக்கிஷமே கிடைச்சிடுது அப்படி சொல்கிறார். அப்போது சாத்தியம் பலம் என்ன? அகம் அகர்த்தா ஆத்மா ஞானத்தினால நித்திய திருப்தகா நிராசரையாக என்ற சம்பன்னத்துவார். என்ன சம்பன்னம்? என்ன இது அவனுக்கு பொக்கிஷம் கிடைச்சிருக்கான்? நிராசரையாக, நிராசிகி, நித்திய திருப்தகா. புரியுதா? நிஸ்ரயா, இந்த சம்பத்தெல்லாம் அவனுக்கு கிடைச்சது. புரியுதா? ஓசிலே அடிச்சிடலாம் பார்க்குறியா? ஓசி புரிஞ்சாதான் ஓசியில் அடிக்க முடியும். புரியுதா? நித்திய திருப்தகா நிராசரையா, செல்வத்தை அடைந்தவன் அகர்த்த ஆத்மா அகம் என்ற நான் பொக்கிஷத்தை அடைந்து விட்டான். இந்த பொக்கிஷத்தை அடைந்தவனுக்கு ஞானியுடைய கர்ம புண்ணிய பாபம் எதுவும் தராது. காரணம், அவன் நிதித்தியாசனமோ எல்லாத்தையும் முடிச்ச ஸ்தித பிரஜனா இருக்கிறான். புரியுதா? எந்த ஞானிக்கும் கர்மம் இர்ரெலவெண்ட். எந்த ஞானிக்கும் கர்மம் இர்ரெலவெண்ட். இப்போ நம்ம நடந்துக்கிட்டு போகும்போது தடிக்க விடுவான். சில பேர் சும்மாவே தடிக்க விடுவான். இப்போ எதையில போய் இடிச்சுப்பான். இல்லை மைண்டு ஸ்பீடாக இருக்கும். இந்த படிக்கட்டுக்கு கால் வைக்கிறது பதிலாக அடுத்த படிக்கட்டில் வச்சுருவான், டமால்னு விழுந்துருவான். விழும்போது காலை இப்படி மடக்கிடுவான், அந்த கால் இப்படி போயிடும். அது அவன் இருக்கான் பாரு டாக்டரு, அவன் ஸ்திதப்பிரஜ லட்சணமாக இருப்பான், அப்படி தட்டுவான். அடப்பாவி ஏன் கால்றா. சில சமயம் காலை நீட்டி வச்சு அங்கே ஒரு பாட்டி நான் பார்த்தேன். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஒரு 50 கிலோவை கட்டி தொங்க விட்டான். அடாப்பா என்ன வலிக்கும், அது படுத்துன்னு இருக்கேன், என்ன வலிக்கும். மாத்திரை கொடுக்கலாம், அனஸ்தீசியா கொடுக்கலாம், தெரிஞ்ச பிறகு வலிக்குமே. இப்போ புரியுறதில்ல. வகுப்பில் இப்படிலாம் இருக்கலாம், வகுப்பு விட்டு வெளியில் போனோன்னே அந்த இதெல்லாம் ட்ராக்ஷன்லாம் இருக்கல, அதில் ப்ராப்ளம் நான் தான் இப்படி குண்டை தூக்கி போட்டான் அப்படின்னு புரியறதான். அப்போது அவனுக்கு எதுலையோ அந்த பாட்டி வந்துடுத்து, ரெடி ஆகிட்டு வந்துடுத்து, உழுந்து பிரேக் ஆகி இது அது ராடெல்லாம் கொடுத்து எல்லாம் வந்துடுது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அது செட் ஆகிறதுக்கு அந்த இது கொடுப்பான், என்ன வாக்கிங் ஸ்டிக் கொடுப்பான். அப்புறம் ஃபிசியோதெரப்பி டெய்லி கொஞ்சம் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கணும்.
எல்லாம் ஓகே, எல்லாம் நடந்துருத்துன்னு வச்சுக்கேன். இப்போ நடக்க வந்துடுத்து, நார்மல் ஆயிடுச்சு. இந்த வாக்கிங் ஸ்டிக்கு தானே நமக்கு ஆபத்தில் கொடுத்தது. அந்த வாக்கிங் ஸ்டிக்கு மாதிரியே மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இப்படி நடந்து வரக்கூடாது. நண்பனே நண்பனே நண்பனே. ஆனால் 2 பேருமே இப்படிலாம் எடுத்துப்பாங்க. முன்னாடி இப்படி இப்படி நடந்தவங்க அதுக்கப்புறம் இப்படிலாம் ஆட்டுவாங்க. புரியுதா? புரியுதா? நாங்கள் சார்தாம் போகும்போது வாக்கிங் ஸ்டிப்பை கையோடு வாங்கின்னு வந்துட்டேன் நான். இன்னொரு தடவை சார்தாம் எங்கே போகிறத, புரியுதா? அது செம்ம ஸ்டிப்பிங். அது வந்து ஏரியல் சிஸ்டம். அப்படியே பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம், பைக்குள்ளே வச்சுக்கலாம். அதான் பேக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தேன் பாரு, அதை வந்து இப்போ வச்சுருக்கேன் நான். புரியுதா? அங்கே சார்தாமில் கொடுத்து அதில் அதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சிவாய சிவாய. அப்புறம் அதுலேயே எப்படி வச்சுக்க சிவாய சிவாய. அரகர மகாதேவ். இந்த யூத்து அந்த ஆளுங்க அரகர மகாதேவ் அரகர மகாதேவ். அப்போ யாருக்கு இந்த சாதனை இல்லையா, யாருக்கு வேதனை, புரியுதா? அப்படிலாம் இந்த ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு வந்தவன் அதுக்கப்புறம் காலில் சரியாயிடுச்சுன்னா ஸ்டிக்கோட எல்லாம் இருக்க மாட்டான், அலைய மாட்டான். இந்த கேதார்நாத்துக்கே கூட்டிகிட்டு போனேன் உங்களை ஒரு ஸ்ட்ரகிள்லாம். அப்புறம் நிறைய ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். இந்த ட்ரெஸ் இருக்கணும், குளிர் ட்ரெஸ் இருக்கணும், இது இருக்கணும் அப்படின்னு. நம்ம லக்கு சூரியன் செம்மையாக போயிடும். சில புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரூம்லேயே வச்சுட்டு வந்துடும். இந்த மலை ஏற ஏற என்ன ஆகும்னா கிளைமேட் மாறும், சில்லுன்னு இருக்கும். நீ எவ்வளோ பெரிய சூப்பர் ஃபைட்டர் மேனாக இருந்தாலும் நடுக்கும். நான் இதுக்காகவே ஒரு 10 ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ராக எடுத்துகிட்டு வருவேன். வள்ளி பிரிஞ்சு அப்படியே வந்துட்டார், இந்த தோத்தியோடு வந்துட்டார் பத்ரிநாத்துக்கு. எங்கே படித்து சொன்னேன்னு இருந்தாலும் இருந்தாங்க. அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு உள்ளார இன்னர் எல்லாம் கொடுத்து அதை போட்ட உடனே தான் நீ மனுஷனாகவே இருக்க முடியும். புரியுறதுல? சப்போஸ் அதெல்லாம் போட்டு காலையில் 4 மணிக்கு கேதார்நாத்தில் ஏறுறோன்னு வச்சுங்க, அப்போ தேவைப்படும். போக 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 ஹைட்டு இருக்கும், ஆனால் வெயில் வந்துடும், கொளுத்தோம். அப்போ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன பண்ணுவோம், கட்டிடுவோம். புரியுதா? எப்போ ரெலவெண்ட், எப்போ இர்ரெலவெண்ட். அப்போ கர்மம் எப்போ நமக்கு ரெலவெண்ட், எப்போ இர்ரெலவெண்ட், இது நமக்கு தெரியணும். அப்போ கிரகஸ்தன் கூட இந்த விஷயத்தில் எல்ஐசி பாலிசி போட்டுக்கணும். நாம் கூட சதுர்த்த ஆசிரமத்தை கடைப்பிடிக்கணும். ஒரு நாள் எல்லா விதமான சொந்த பந்தங்களிலிருந்து தானாக விட்டுடணும். புரியுதா? தானாக விட்டுட்டேன்னு வாயில் சொல்லக்கூடாது, உன்னோட ஆக்ஷனில் இருக்கணும். புரியுதா? செய்கிற மாதிரி செய்யணும், சைக்கிள் பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும், ஆனால் பிடிக்காமல் அவன் பின்னாடியே ஓடணும். அப்போ தான் அவன் ஓட்டுவான். புரியுதா? அந்த மாதிரி நம்ம கர்மத்தை பண்ணணும். தேன ஏவம் பூதேன, இந்த மாதிரி உள்ள ஞானி வாக்கிங் ஸ்டிக்கு அவனுக்கு தேவைப்படாதது போல பிரயோஜன அபாவாத். ஞானிக்கு கர்மத்தினால பிரயோஜனம் அபாவாத், அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. புண்ணியமும் கிடையாது, பாபமும் கிடையாது, சித்த சுத்தியும் கிடையாது. புரியுதா? சித்த சுத்திக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணீங்க, கடைசியில் கிடையாது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அப்போ கர்ம எந்த விதமான இல்லாதனால பரித்தெக்தவ்யம் ஏவ சாதனம் கர்மா பரித்தெக்தவ்யம் ஏவ இது பிராப்தே. அவன் பரமஹம்ச ஞானி. அந்த பரமஹம்ச ஞானிக்கு எப்படி இருக்கானா அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டானா. புரியுதா? ஃபர்தராக என்ன சொல்கிறாரு அவர்? பாஷ்யம் பாஷ்யம் மாத்திரம் படிப்போம். கீழே இருக்கு 20வது ஸ்லோகம் 242. ததோ நிர்கம அசம்பவாத்
லோகசங்கிரஹா சிகீர்ஷயா சிஷ்ட விகர்ஹணா பரிஜிகிர்ஷயா பரிஜிகிர்ஷயா வா பூர்வவத் கர்மணி அபிப்ரவృத்தः அபி நிஷ்க்ரியாத்ம தர்ஷன சம்பன்னத்வாத் ந ஏவ கிஞ்சித் கரோதி சக. அப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிறது. இன்கம்ப்ளீட் அந்த அந்த முன்னாடி உள்ளதோட இதையும் சேர்த்து கொண்டு வரணும். ததோ நிர்கம அசம்பவாத், அதாவது பலருக்கு நிர்கம, நிர்கமனா சந்நியாசம், பலருக்கு சந்நியாசம் எடுக்க முடியாது. கிரகஸ்த ஞானிகளுக்கு எல்லாருக்கும் சந்நியாசம் எடுக்க முடியாது. ஸோ இப்போ சித்ரா பௌர்ணமி என்ன, இப்போ சுமதி சதுர்த்தாசிரமம் வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக பார்த்து அவங்களுக்கு ஒரு சன்னியாசி தீட்சை கொடுத்து அனுப்பிச்சுடுவேன். சதுர்த்த ஆசிரமத்துன்னு வந்துட்டாங்க. ஓகே, அப்படி வந்தால் இங்கே நிறைய பேருக்கு பாதி பேருக்கு சன்னியாச ஆசிரமம் கொடுக்கணும். இவர் என்ன சொல்கிறார்? நிர்கம, அது முடியாது. அசம்பவாத், அது பண்ண முடியாது, அது கொடுக்க முடியாது. பலருக்கு இந்த வித்வத் சந்நியாசம் யாக்ஞவல்கியா மாதிரி விட்டுட்டேன் மைத்ரேயி அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதுதான்? நான் காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்ன யோகம் நீ யோசி. அங்கே லெமன் ஜூஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் அப்படி விரக்தி ஆகும். பாரு நான் சன்னியாசி ஆயிடுறேன் பாரு அப்படின்னு. அப்போ குருநாதர் என்ன பண்ணுவார்னா லெமன் ஜூஸ் கொடுப்பாரு, குடிச்சிட்டு சொல்லு. ரெண்டு விஷயம் நமக்குள்ள வரும். என்னன்னா, ஒரு நாள் செத்து போயிடணும்னு தோணும் நடுவில் நமக்குள்ளற. ரெண்டாவது, இந்த குடும்ப பெண்கள் நம்ம அக்கடான சுவாமிஜி மாதிரி தனியாக போயிடணும். சில சமயம் பொறாமையில் சொல்லுவான், உங்களுக்கு என்ன சாமி குழந்தையா குட்டியா கரெக்டா, சரி அதை பற்றி நீ வா, யார் தடுக்கிறா? வந்துடுவேன். ஆனால் குடும்பம்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? சொதர்மம் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சொதர்ம கட்டை எடுத்து அடி. சதுர்த்த ஆசிரமம் எங்கே சொதர்மம்? கிரகசத்தில் சொதர்மம் பண்ணிடானா, அப்போ பண்ணுறதில்ல. வானப்பிரசத்தில் பண்ணாதரானா, அப்போ பண்ணுறான். எல்லாமே மாற்றி மாற்றி பண்ண பழக்கம் இவனுக்கு. புரியுதா? நிர்கம அசம்பவாத். கிரகஸ்தத்தில் இருந்து ரொம்ப சில பேர் தான் இது ஞானம் வந்த பிறகு சந்நியாசத்தை, வித்வத் சந்நியாசம் யாக்ஞவல்கியர் ஏன் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட்டிட்டு கொண்டாடுறோம்? ரொம்ப அபூர்வம் அந்த மாதிரி ஆள் வர்றது. ஒன்று சன்னியாசியாக வந்துடலாம் சின்ன வயசுலேயே புத்தி தெளிஞ்சு. அப்படி இல்லைன்னா கிரகஸ்தத்திலிருந்து நீ வெளியில் வர்றது. நமக்கு பல பேர் இந்த வேதாந்தத்துக்கு வந்தவங்க மீன்காரியாவோ இல்லை பூக்காரியாவோ இருக்காங்க. யார் மீன்காரி, யார் பூக்காரி? ரெண்டு ஒன்று தான். இந்த மீன்காரிக்கு மீன் வாசனை இல்லைன்னா தூக்கம் வராது, பூக்காரிக்கு பூ வாசனை இல்லைன்னா தூக்கம் வராது. இவளுக்கு அந்த வீட்டினுடைய வாசனை இருக்குல்ல, அதையும் கிளீனாக வர வச்சிருக்கா வீட்டை. ஒவ்வொருத்தர் வீட்டையும் நான் விஷுவலைஸ் பண்ணுறேன். அதுக்கு அடியில் என்ன குப்பை இருக்குது, பீரோக்குள்ளே என்ன குப்பை இருக்குது, குப்பைக்குள்ளே இவ இருக்கா. ஒரு 80% பீப்புளு குப்பைக்குள்ளே இருக்கா. ஏன்னா அது ஒரு நாள் போகியில் கிளீன் பண்ணுறதில்ல, நித்தியப்படி கிளீன் பண்ண. நான் ஒரு வீட்டில் இருந்தேன், சுந்தர விலாசன். அந்த வீட்டில் ஊஞ்சல் வேறு இருக்கும். அதான் நான் மாப்புலாம் அப்படிலாம், இப்போ மாப்புலாம் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு பக்கெட்டில் தண்ணியை புழிஞ்சு அப்படியே தொடச்சிட்டு வரணும். டெய்லி துடைப்பேன். பிரச்சாரக்கு வேற. கீழே 2 டெனண்ட் இருக்கு, ஓனர் இருக்காங்க. அந்த 2 பொம்பளையும் மேலே கத்துவோம், ஏங்க நம்ம சொந்த வீடா இதை எப்படி துடைக்கிறீங்களே? அதுவும் பிரம்மச்சாரியா ஆம்பளையா வேற இருக்கீங்க. அந்த பொம்பளை எங்களை சத்தம் போட்டுட்டு போகிறது மேலே.
அவரே வீட்டை எப்படி வச்சிருக்காரு. டெய்லி துடைக்கணும். உனக்கு லக்ஷ்மி அதிகமாக வேணும்னா வீட்டை டெய்லி துடைக்கணும். துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நறுமணமாக ஊதுவத்தி ஏற்றி வச்சு விளக்கு ஏற்றி வைக்கணும். இல்லை ஒரு கற்பனை தான். நெக்ஸ்ட் ஜென்மம் பார்த்துக்கலாம் விடு. அதனால இந்த மைனாரிட்டி கிரகஸ்த ஞானிகளும் மெஜாரிட்டியாக வித்வத் சன்னியாசி ஆக முடியாது. அப்படி சங்கரே ஒத்துக்கிறார், ஏற்றுக்கிறார். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஃபை அவரை இது விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு. இவன் வந்து அந்த குடும்ப பந்தத்துலேருந்து அவ்வளோ சுலபமான மாட்டான். இருந்தாலும் எப்படியோ ஒரு இது வச்சுட்டு அந்த இது இருக்கு இல்லையா, என்ன இது நெட்டு முறுக்கிறது, ஸ்க்ரூ டிரைவர். இந்த ஸ்க்ரூ டிரைவர் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கரண்டியை எடுத்து அப்படியே ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி பண்ணுவான். சில பேர் பல்லிலேயே இப்படி பண்ணுவான். கிரேட் பர்சன் அவன். ஓகே. ஸோ இப்போ சசிகலாமா போராடினா சன்னியாசி ஆகிறதுக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் கொடுக்கல சாமி. என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ண சாமி கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அது என்னம்மா சசிகலாமா, உங்களுக்கு நீங்கள் சன்னியாசி எடுத்துக்கணும் அவ்வளோதானே. முதல்ல வந்து அபியாசம் இருக்கா பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளைப்படவை கட்டிக்கணும். சரடு போட்டிருந்தா அவங்க வீட்டுக்காரர் இருக்கார் ரிஷிகேஷில், சரடை கட் பண்ணிடுங்க. பூவெலாம் வச்சுக்காதீங்க, எதுவும் வச்சுக்காதீங்க. அப்படியே ஒரு மாதம் விடோவாக இருங்க. அவர் இருக்கார இருப்பார் சனி. இது அவளுக்கு புரிகிற மாதிரி சொன்ன உடனே தான் அடுத்த ப்ரோக்ராமை மாற்றிட்டா. அப்போ அவர் சன்னியாசி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஏங்க சன்னியாசி ரொம்ப வசதிங்க, நீங்கள் எடுத்துக்கங்க. ஏண்டே ஏன் எப்போ கல்யாணம் ஆனேனோ உன் வார்த்தையை எதை தட்டினேன்? சன்னியாசி எடுத்துக்க சொல்கிறியா? எடுத்துக்கிறேன். சன்னியாசி எடுத்துட்டு ஒரே இதில் தான் இருந்தாங்க. புரியுதா? அப்பயும் அதே சண்டை கண்டினியூ. ஏன்னா இது ஆபத்து சன்னியாசம் தானே, நிஜமாக சன்னியாசி இல்லை. புரியுதா? அவர் ஒரு மாதிரி பேசுவார், ஒரு மாதிரி பேசுவாங்க, அப்படியே ஏதோ ஒரு டீலிங். புரியுதா? அப்போ சன்னியாசி ட்ரெஸ் எடுத்துக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, போய் மனசில் இருக்கிற வைராகியம் தான் இம்பார்ட்டன்ட். அப்படி இங்கே இவர் சொல்கிறார். ஓகே, இந்த சன்னியாசி எடுத்தானே அவன் வந்து கிரக ஞானி ஆயிட்டானா, அதுவும் சின்ன டவுட் இருக்கு. எல்லா சன்னியாசியும் ஞானி கிடையாது. புரியுறதா? சன்னியாசியை பார்க்குறதே நீங்கள் அபூர்வம். உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாக்பட்ட லக்கு ஒரு சன்னியாசி கிடச்சாரு, இப்போ வச்சு பார்க்குறீங்க. என்ன ஒரு 10 சன்னியாசி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு சன்னியாசின்ற ரோலுக்கே ஒரு பயம் வரும். புரியுதா? ஒரு 10-20 சன்னியாசி இருக்காங்க இல்லையா சில ஆசிரமத்தெல்லாம், அப்போ தான் உங்களுக்கு அதுலேயும் சொல்லுவான் அந்த ரூமுக்கு போகாத. எனக்கு சாந்திவனத்தை சொன்னான் குளித்தலையில். அந்த 2வது ரூம் இருக்கு இல்லையா, 2வது ரூம் நம்பர் போட்டிருக்கான், அந்த சன்னியாசியை பார்க்காதீங்க. அதை தாண்டி 3 தாண்டி 4ல் போய் பாருங்கள். நான் ஒரு பிரம்மச்சாரி. அப்போ சின்ன வயசு. சன்னியாசினா ஒரு உயர்ந்த, அப்போவே நமக்கு இதில் கற்பனை இருக்குல்ல. அதனால் சன்னியாசியை போயிடணுன்ற சன்னியாசியை பார்க்குறதுக்கு எங்கே இருந்தாலும் எவ்வளோ வேலைன்னு ஒரு சன்னியாசியை பார்த்துடும். போகும்போது சன்னியாசி அந்த 2வது ரூம் சன்னியாசி வாசல்லையே இருக்காரு. எங்கே போகிறேன்? இந்த 4வது ரூமில் அவன் ஒரு மாதிரி அப்படியே. இது சின்ன வயசில் 95-96 புரியுதா? 95-96 79 80 புரியுதா? அதுக்கப்புறம் நான் வந்து நிஜமாக 2005-2006 சன்னியாசியை எடுத்துக்கிட்டேன்னா போய் ரிஷிகேஷ் போனால் அங்கே எல்லாருமே அட்வைஸ் பண்ணான், அவர் நல்ல சாது இல்லை அப்படின்னு. அடாப்போ அவங்கள சாது சொன்னாலே குட்டுன்னு அர்த்தம், அவர் நல்ல குட்டு இல்லைன்னு என்ன அர்த்தம்? அப்போ தான் புரிஞ்சுது. நான் வந்து என்ன பண்ணேன், எதெல்லாம் டெஸ்ட்டோ சேலஞ்சோ அதை நான் எடுத்துக்கிறது, இந்த சன்னியாசிலேயே போகிறது. அப்போ தான் புரிஞ்சுது, ஓ தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு. அப்படி இல்லை, இப்படி இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்டாங்க. புரியுதா?
அதில் என்ன ஒரு சன்னியாசி வந்து ஹைஜாக்கே பண்ணிட்டார் மகாராஷ்டிராவில். நம்ம எவ்வளோ பெரிய ஆள், அவளை மிரட்டி திருப்பி கோவாவுக்கு வந்து வண்டி ஏறி இங்கே வந்துட்டேன் நான், ஃப்ளைட் ஏறி. புரியுதா? இதெல்லாம் சன்னியாசியோட கதைகள். அதனால் நீங்கள் கிரகஸ்தானே இருங்கோ. புரியுதா? கிரகஸ்தத்தில் ஞானத்தை அடையிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்றார் இவர். அப்போ தன்னைத்தானே குவாரண்டைன் பண்ணிக்கிறதுக்கு பேர் சந்நியாசம். வியாதி வந்த பிறகு தான் குவாரண்டைன் இல்லை, அப்பப்போ குவாரண்டைன். இப்போ நம்ம மாதத்துக்கு 2 தடவை கொடுத்துருக்கோம், அதுவும் 50 மினிட்ஸு, 15 மினிட், 20 மினிட்ஸு. ஓகே, 15லேருந்து 20 நிமிஷம் வந்து உன்னை குவாரண்டைன் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே ஃபோனில் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பண்ணிடக்கூடாது. புரியுதா? இல்லை பிளான் பண்ணிவிடுவான், ஆஃபீஸ் பிளான் பண்ணிவிடுவான். அப்புறம் நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறது என்னது அந்த 20 மினிட்ஸில். ஆனால் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, தனியாக இருந்து பழகு. 20 நிமிஷம் மாதத்துக்கு 2 தடவை. புரியுதா? அனௌன்ஸ் பண்ணிட்டுலாம் போகாத. புரியுதா? சில சமயம் 10 நிமிஷத்துலேயே வந்துடுவோம். அப்புறம் கதவை சாத்திக்கோ, அலாரம் வச்சுக்கோ. புரியுதா? ஏன் அலாரம் வச்சுக்கோன்னா 10 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும் தனியாக இருந்தோம்னா. புரியுதா? அப்புறம் எக்கச்சக்கமாக இருந்ததுன்னா, எங்கள் ஆத்துக்காரு மெடிடேஷனில் இருக்கிறார், அந்த அம்மா வசதியாக சொல்லும். ரொம்ப தூங்கி போயிட்டோம்னு வச்சுக்கோ, கதவை தட்டும் அது. அப்போ நீ அரண்டு போய் எழுந்து கதவை திறந்தீங்கன்னா அந்த தூக்கம் கலை தெரிஞ்சிடும். இந்த 20 மினிட்ஸ்க்காக இந்த ப்ரோக்ராம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணோம், ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி அந்த மகாவிஷ்ணு இப்படி கண்ணை திறக்கிற மாதிரி வாங்க. நல்லா இருக்கீங்களா? பாருங்களேன், தியானம் பண்ணிட்டு வந்தார், எவ்வளோ சாந்தமாயிட்டார் அப்படின்னு பேசுவோம். இதை நடித்தேன்னா ஒரு தடவை அபேஸ்ன்னு போய்ட்டோம், பளிச்சுன்னு போய்டும். நார்மலாகவே இரு. புரியுதா? ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியாது, நமக்கு எதுவுமே மெயின்டைன் பண்ண முடியாது. புரியுதா? அதனால் நேச்சுரலாக இருங்கன்னு, அப்புறம் நேச்சுரலாக மாறட்டும். இதெல்லாம் 20 மினிட்ஸு. நிஜமாகவே சதுர்த்த ஆசிரமத்தில் இருக்கு. அசரீரம் வா சந்ததம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதா. சாந்தோக்கிய சொல்கிறது, தேக அபிமானத்தை விட்டவனுக்கான் கிரகஸ்த ஞானி. ஓகே, அவனை பிரியா பிரியா ஸ்பரிஷ, அவனை வந்து சுகதுக்கம் அவனை தொடறது இல்லையா, தொடாது. புரியுதா? அனபிஷ்வங்கா. அப்போ குடும்பத்தில் இருந்து கொண்டே நிதித்தியாசனம் பண்ணலாம். அப்படி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் சங்கருடைய மேதா விலாசம். பூர்வபத்து கர்மணி அபிப்பிரவருத்தா. இந்த கிரகஸ்த ஞானி ஞானத்தை அடைந்த பிறகு என்ன செய்யணுமா? இந்த கிரகஸ்த ஞானி பூர்வவத்து, ஞானத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் சாதனைகள் பண்ணினானோ, பாராயணம் பண்ணினானோ, ஜீவ யாத்திரை அட்டன் பண்ணானோ, ஆத்ம விசாரம் பண்ணினானோ, மேதா தட்சிணாமூர்த்திக்கு போனானோ, அத்தனை விஷயம் பூர்வவத்து. இந்த ஞானம் வந்த பிறகு, ஆத்ம தரிசனம் ஆன பிறகு என்ன செய்யணும்னு சங்கரர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. பூர்வவத்து கர்மணி அபிப்பிரவருத்தா, அபிப்பிரவருத்தா, இன்னும் கூட நீ நல்லா பண்ணணுன்றார். புரியுதா? உன்னுடைய சாதனைலாம் ஞானம் வந்துடுத்து அப்படின்னு விட்டுவிடக்கூடாதுன்றார். 2 மாடி ஏறி போனாலும் மேதா தட்சிணாமூர்த்தி நம்ம அங்கே ஒரு இது வேணால் போட்டுடலாம், ராட்டனம் போட்டுடலாம். அதில் நீங்கள் உக்காந்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இழுக்கிற மாதிரி பண்ணி எல்லாமே பண்ண முடியும். புரியுதா? ஆனால் நீ மேதா தட்சிணாமூர்த்திக்கு வந்துடணும். புரியுறதா? இதெல்லாம் பண்ணிடலாம். சரி, இப்போ ஒன்றும் நடக்க முடியல, 2 மாடி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த அபிஷேக ஜலம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கீழே கொண்டு வந்து தெளிச்சிடலாம். அப்போ உங்கள் அந்த குரு சமர்ப்பணம் அந்த இதில் இடத்துல நிறைய பேர் வந்துடுவாங்க. ஞானஸ்நானம் தெளிக்கிறாங்க வாங்க அப்படின்னு, வேலைக்கிழமை தான் அப்படின்னு சொல்லணும். 2வது மாடியிலேருந்து தெளிக்கணும். ஆமாம். அப்போ மோட்சம் என்பது சித்த வஸ்துன்னு
இவனுக்கு தெரிஞ்சதுனால சாதனைகள் தேவையில்லை. சாதனைகள் எதற்காக? அப்போ சாதனை செய்யறதே எதுக்காக? ஞானத்தை அடையிறது. ஞானத்தை அடைஞ்ச பிறகு சாதனை எதுக்கு? அதுதான் எக்கச்சக்கமாக நிறைய பண்ணிட்டோமே. அப்படின்னா சங்கரர் சொல்றாரு, நம்பர் 1 லோக சங்கிரக சிகிர்ஷயா. நீ குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் இருக்கிறதுனால நீ சிரேஷ்டாச்சாரனா இருக்கணும். நீ பாட்டு ஒன்றும் பண்ணாமல் இருந்தீன்னா நீ ஏதோ பண்ண முடியாது இருக்கணும். புரியுதா? நான் சன்னியாசி பண்ணவே வேண்டாம், ஆனாலும் கூட நான் ஓடி ஆடி வேலை பண்ணுறேன் பாரு. புரியுதா? எதுக்கு? சுவாமிஜி இப்படியே உட்காந்துட்டான், நீனும் அப்படியே உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுவேன். எதுக்கு? ஞானத்துக்காக இல்லை, அந்த கர்மாவிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. நீ கர்மா பண்ணணும், சாதனை பண்ணணுன்றதுக்காக பண்ண வேண்டியிருக்கு. அப்போ மனசில் உடனே நமக்கு ஸ்புரிக்கிறது ஸ்லோகம் 3வது அத்தியாயம், எது எது ஆச்சரத்தி சிரேஷ்டகா தது தது இத்தரோ ஜனகா. 3வது அத்தியாயம். நீ சிரேஷ்டாச்சாரியனாக இருந்ததுன்னா, அதாவது சந்நியாசம் வாங்கிட்டு போயிட்டு ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, அகப்படவனுக்கு 8ஆம் இடத்துல சாதனை சதுர்த்தி செய்யணும். புரியுதா? அப்போ நீ எல்லா பாராயணம் பண்ணணும். வீட்டில் இருந்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், எல்லா கர்மமும் பண்ணணும். புரியுதா? சிகீர்ஷகா கர்த்தும் இச்சா. அப்போ மற்றவர்கள் வழி தவறி போக மாட்டார்கள், அதுக்காக பண்ணும். இது யார் சொல்றா? சிஷ்டஹா. இந்த சொல்லு இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளுடைய ரிஷிகள், என்னுடைய குரு சொல்லிருக்காரு, அவருடைய குரு சொல்லிருக்காரு, அவருடைய குரு சொல்லிருக்காரு, தட்சிணாமூர்த்தியிலேருந்து வரக்கூடியதுப்பா. அதனால் குரு அந்த பிறகு பரமகுரு, பரமார்த்த குரு, பரமேஸ்வரி குரு, பரம்பரையாக குரு பரம்பரை சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்னா, நீ சிரேஷ்டா ஞானம் அடைஞ்ச பிறகு கூட சாதனைகளை பண்ணணும். ஓகே. சிஷ்ட விகர்கணா. ஓகே. குரு பரம்பரையுடைய ஆர்டர், கட்டளை. நீ எந்த காரணத்துக்கும் நீ விட்டுடக்கூடாது உன்னுடைய சாதனையை. புரியுதா? லோக சங்கிரகமாக பண்ணு. ஓகே. மீறக்கூடாது. அப்போ இவனுக்கு புண்ணியம் கிடையாது, ஞானிக்கு பாபம் கிடையாது, சித்த சுத்தி கிடையாது. இந்த கர்மா எப்படி இருக்கும்? அவனுக்கு தேகாதி சம்பந்தப்பட்ட நோக்கம் கிடையாது. ஒன்லி ஃபார் ஃபன், ஜாய்ஃபுல்லாக பண்ணுவான், ஜாலியாக பண்ணும். புரியுதா? அந்த மாதிரி சமதமாதியோட செய்யணும். அப்போ நம்பர் 1 லோக சங்கிரக சிகீர்ஷயா. மற்றவங்களுக்கு நம்ம பரோபகாரமாக பண்ணுறதுக்காக பண்ணு. 2வது சிஷ்ட விகர்கணா பரிஜிகிர்ணா. 2வது விஷயம் என்ன? இது குருவோட கட்டளை, இந்த பாரம்பரிய குரு பரம்பரையோட கட்டளை அப்படின்னு சங்கரர் சொல்றார். தேர்ஃபோர் இந்த ஆத்ம ஞானத்தினால என்ன சம்பத்தை அடைஞ்சான்? நிஷ்கிரியாக ஆத்ம தரிசனா சம்பன்னத்வாத். புரியுதா? சங்கர் ஊர் சுற்றி, புரியுதா, நல்லா தெரிஞ்சு வந்துட்டான். இவனுக்கு சொத்து பத்து இருந்தால் தான் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார். அந்த வார்த்தையிலே சொல்கிறார், உனக்கு நிஷ்கிரிய இந்த ஆத்ம தரிசனத்தினால சம்பன்னத்வாத். இந்த சம்பந்தம் உனக்கு, இந்த சொத்து இருக்கிறதுனால நீ நிஷ்காமியமாக பண்ண முடியும், நிஷ்கிரியமாக பண்ண முடியும், அகர்த்தாவாக பண்ண முடியும், அபோக்தாவாக பண்ண முடியும். எப்போ? ஆத்ம ஞானத்தினால. ஆத்ம ஞானம் வந்தால் தான் இது முடியும், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். புரியுறதா? ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, நிஷ்கிரியா. அப்படி சொல்லி அகம் அகர்த்தா ஆத்ம ஞானம் உள்ளதுனால எந்த விளைவும் அவனுக்கு. அப்போ கீ பாயிண்ட் என்ன? பாஸ்வேர்டு. இந்த 6 இதுக்கு பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா, பாஸ்வேர்டு யோசிச்சுக்கோ. அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம். இதுதான் அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம். அந்த அவன் பண்ணுகின்ற ஆகாமி கர்மாவில் புண்ணியமோ பாபமோ வராது. ஞானி பண்ணுகின்ற
கர்மாவில் புண்ணிய பாபம் வராது. இதுதான் பாஸ்வேர்டு, புரியுதா? அன்வயம், இதை எழுதிக்கலாம், விருப்பம் இருக்கவங்க எழுதிக்கலாம். 4:20 அன்வயம். நித்திய திருப்தகா, திருப்தகன தா போட்டு 2 புள்ளி வச்சுக்கணும், அது விசர்க. நித்திய திருப்தகா நிராசரையா சன், அதை சேர்த்துக்கணும், சன். நெக்ஸ்ட் கர்மபலா சங்கம் தெக்துவா. 3வது கர்மணி அபிப்பிரவருத்தக அபி சக. கர்மணி அபிப்பிரவருத்தக அபி சக. இந்த சகன்றது யாருன்னா, சக பிராக்கெட்டில் கிரகஸ்த ஞானி. கிஞ்சித ந ஏவ கரோதி, கிஞ்சித ந ஏவ கரோதி. கடைசியா பிராக்கெட்டில் என்ன போட்டுக்கணும், ஆகாமி புண்ணிய பாபம் ந ஆப்னோதி. ஆகாமி புண்ணிய பாபம் ந ஆப்னோதி. ஆகாமின்னா புரியுதில்ல உங்களுக்கு? ஆகாமின்னா இப்போ பண்ணக்கூடிய ஒவ்வொரு கர்மாவும் டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய கர்மாவுக்கு பேர் ஆகாமி கர்மா. எதுவுமே பண்ணாமல் சுக துக்கத்தை அனுபவிக்கிறோமே, அந்த விஷயத்துக்கு பேர் என்ன? பிராரப்த கர்மா. இதெல்லாம் எங்கே சேர்ந்துருக்கு? சஞ்சித கர்மாவில். ஞானிக்கு இந்த 3 கர்மாவும் டிஸ்மிஸ் ஆகிடும். அதனால் அவன் ஆனந்தமாக பண்ணிக்கிட்டே இருப்பான் கர்மா. அதனால் நம்ம எல்லாரும் கர்மா பண்ணுறதுனுடைய ரகசியத்தை இந்த 6 ஸ்லோகத்தில் பாஷ்யத்தில் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இப்போ அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.